அவங்க காசை வாங்குறதுக்காக அவங்க சாப்பாடை சாப்பிட்டு அவங்க அமைச்ச மேடையில வந்து நம்ம நின்னுகிட்டு அவங்களுக்கு நம்ம வணக்கம் சொல்லியாச்சு. நம்ம கடமையை நம்ம முறையா செஞ்சாச்சு. நம்ம கடமையை ஒழுங்காவே செஞ்சிருக்கோம். ஆனா நமக்கு மரியாதை இல்லாம இருக்கு. அது இல்லப்பா, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நம்ம தமிழர்களுடைய பண்பாடு என்னன்னா வணக்கம் சொன்னோம்னா திரும்ப வணக்கம் சொல்லணும். இப்ப தம்பி வணக்கம் என்ன வணக்கம் வணக்கம் சொல்றியா இல்லையா? மூத்தவர வணக்கம். ஏ சாந்தி வணக்கம் சொல்றியா இல்லையா? வணக்கம் சொன்னா திரும்ப வணக்கம் சொல்லணுமா இல்லையா? நானும் வளைச்சு வணக்கம் சொல்றேன். ஒருத்தராவது நமக்கு வணக்கம் சொல்லுவாங்கன்னு வாக்குறேன். ஒருத்தர் கூட நமக்கு வணக்கம் சொல்லலப்பா. அது உண்மைதான். இப்ப இருக்கிற எல்லாரும் எந்திரிச்சு வணக்கம் சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா அவங்க வணக்கம் சொல்லி முடிய சரியா இருக்கும். அதனால நீங்க வணக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. வந்திருக்கக்கூடிய கலைஞர் பெருமக்கள் அத்தனை பேர்களை நீங்க மனசார வரவேற்கணும் நினைச்சீங்கன்னா எல்லா ஜோரா ஒருத்தவங்க கை வெட்டுங்க. அதையே நாங்க வரவேற்பை ஏத்துக்கிறோம். ஆத்தாக்கா உங்ககிட்ட இருந்து தான் கை வெட்டு வரணும். அது இந்த மழை நேரம் கொஞ்சம் பதத்திருச்சு, வேற ஒண்ணும் கிடையாது. நிகழ்ச்சி ஆரம்பிச்சாச்சு. முதல்ல பப்பன் வந்திருக்கிறேன். அடுத்த நீங்கள் அவரோட எதிர்பார்க்கக்கூடிய டான்ஸ், அப்புறம் பப்பன் டான்ஸ் இதெல்லாம் பண்ணுவோம். மலையாள படம் ஆங்கில படம் எல்லாம் ஓட்டுவோம். மற்ற நாடகம் இருந்தா ஓட்டுவோம். இன்னைக்கு நாடகம் என்ன நாடகம்? ஹரிச்சந்திரா நாடகம். இந்த ஹரிச்சந்திரா நாடகம் இப்பவே எங்க ஆத்தாலாம் உட்கார்ந்துருக்க ஜெய்ஷ பத்தி இல்ல அவங்களுக்கு தெரியும்டா. நேற்று இங்க வள்ளித்திரமன் நாடகம் நடந்திருக்குல்ல. நேற்று வள்ளித்திரமன் அவங்க எல்லாம் ஜாலியா என்ஜாய் பண்ண வந்திருப்பாங்க. வள்ளித்திரமன் நாடகம் ஒரே சீமா பாட்டா இருக்கும், ஒரே ஆட்டம் பாட்டமா இருக்கும், ஒரே தர்க்கம் பண்ணுவாங்க. ஜாலியா போய் என்ஜாய் பண்ணிட்டு வரலான்னு வந்திருப்பாங்க. இன்னைக்கு ஹரிச்சந்திரா நாடகம் இல்ல அவங்களுக்கெல்லாம் தெரியும். சாயங்காலமே பேசிருப்பாங்க. நேற்று நாடகத்துக்கு வந்து இன்னைக்கு நாடகத்துக்கு போவோமா? இன்னைக்கு என்ன நாடகமா? ஹரிச்சந்திரா நடமா? ஹரிச்சந்திராவா? பப்புண்டு அடிச்சு முடிஞ்சா வர்றாள் பூரா அழுதுகிட்டே வருவாங்க. சரி வா நம்மளும் போய் அங்கே செத்த உட்காந்து அழுதுட்டு வருவோம் அப்படின்னு வர்றப்பவே சோகமாத்தா உட்காந்துருக்கு. என்ன பெத்த ஆத்தாக்க நீங்க எல்லாம் பிரியப்பட்டீங்கன்னா இது ஹரிச்சந்திரா மாதிரி நடத்துவோம். இல்ல நீங்க வேற மாதிரி பிரியப்பட்டீங்கன்னா இதை லேசா மாத்தி இதை சிரிச்சந்திரா ஆக்கிடுவோம். விடிய கடிக்க கடகலன்னு எல்லாரும் சந்தோஷமா சிரிச்சுட்டு போகட்டும்டா. என்னத்த கண்ணம் வாழ்க்கையில ஆமா என்ன சோகத்தை போட்டு புரிஞ்சுக்கிட்டே வருவாங்க. எல்லாரும் சந்தோஷமா இருந்து போட்டோம். நிக்கக்கூடிய ஆண் வர்க்கம் எல்லாம் உட்காந்தீங்கன்னா நல்லா இருக்கும். அது உங்களை உட்கார சொல்லவும் என்னால முடியல. ஏன்னா இந்த சூழலும் அப்படி இருக்கு. ஆமா ஒன்னொன்னா ஆமா வந்தமுன்னு இல்ல போனமுன்னு இல்ல. அது எதுக்குத்தே வருதுன்னு நமக்கும் புரியல. எதுக்காக அது வருதுன்னு நமக்கு தெரியல. நிகழ்ச்சி முடிஞ்ச நீங்க இப்ப எவ்வளவு பெரிய கூட்டம் வந்து உட்கார்ந்து இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவ்வளவு பேர் எதுக்கு வந்திருக்காங்கன்ற நீ எல்லாம் நாடக உலகத்துக்கு வந்து எவ்வளவு காலமாச்சு? 25 வருஷம் ஆச்சு. 50 பேர் நாடகம் பார்க்க வந்திருக்காங்க. இதுல நாடகம் பார்க்க வந்த கம்பெனி பாதி கம்பெனி மீதி கம்பெனி என்னடா ராத்திரி 10 மணிக்கு மேல என்னடா நம்ம சோழாத்தப்பேட்டை பெரியார் நகர்ல எல்லாம் லைட்டை போட்டு கத்திக்கிட்டு இருக்காங்களே என்ன கத்துறாங்களேன்னு பார்த்துட்டு வர்ற கம்பெனி சில கம்பெனி. அதுதான் அப்படி சந்தேகமா அப்படி நின்றுட்டு இருக்க கம்பெனி எல்லாம். ஆமா கொஞ்ச நேரம் நின்று பார்ப்போம் என்ன இருக்குன்னு பார்ப்போம் இல்லைன்னா கிளம்புவோம் அப்படின்றதுக்காக வர்ற கம்பெனி. இது சில கம்பெனி இருக்கு. ஆமா படுத்து தூங்கணும்னே வர்ற கம்பெனி. அது தூங்குற கம்பெனியெல்லாம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. என்ன மழை பெஞ்சாலும் தூங்குறதுக்குன்னு ஒரு 10 கம்பெனி வரத்தண்டா செய்யும். சில கம்பெனி இருக்கு வம்பளுக்கணும்னே வர்ற கம்பெனி. ஆமா 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 என்னன்ற இப்ப நம்ம ஊர் நாடகம் வம்பளுக்குற கம்பெனி எப்படின்ற ஊர்ல திருவிழா நேரம்டா. ஊர்ல போய் திருவிழா சொல்றோம். இன்னைக்கு நம்ம ஊர்ல திருவிழா வச்சுட்டாங்க. எல்லாரும் போய் திருவிழா சொல்லியிருப்பாங்க. மாமே மச்சனே சொந்தம் சுருத்தம் எல்லாரும் வீட்லயும் போய் மாமே மச்சனுக்கு விருது சொன்னா என்ன சொல்லுவாங்க? மாப்பிள்ளை நம்ம ஊர்ல திருவிழா வச்சாச்சு, நாள் குறிச்சாச்சு, நம்ம திருவிழாவுக்கு பிள்ளை குட்டியெல்லாம் கூட்டிகிட்டு வந்துருங்க அப்படின்னு நம்ம விருந்து சொல்லுவோம். நம்ம விருந்து சொல்லி முடிச்சோன்னா மச்சிரங்காரன் நம்ம கிட்ட கேட்பேன், நீ மயிரை கொடுக்கணும், நீ விருந்து வச்சு நீ வருஷம் விருந்து தான் வைக்கிற, இந்த வருஷமாவது மருந்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. சரக்கு வாங்கி வைக்க மாட்டான். மருந்து இருக்குன்னா தாண்டா விருந்துக்கே ஆள் வர்றாங்க. இல்லைன்னா வடிச்ச சோறு அப்படியே எங்களுக்கு ஒரு வயல சோறு திங்க கூட வர்றாங்க. இல்ல என்னன்ற நம்ம ஆளுங்க கொஞ்சம் மருந்தை கூட சாப்பிட வேண்டியது, என்ன பண்றது ஏது பண்றதுன்னு புரியாது. அந்த மாதிரி கம்பெனி வந்து உட்காந்துச்சுன்னா பெரிய ஹிம்சை ஆயிரும். இந்த நாள் போன ஊர்ல ஒரு பெரும் குளறுபடி ஆகி போச்சு. நாடகம் ஆரம்பிச்சு பெரும் கூட்டம் நாடகம் நடந்துகிட்டு இருக்கு.
நானும் பார்க்க எல்லாரும் அம்மா கோயில்ல திருவிழா நேரம் இல்ல. ஆமா நம்ம முடியெல்லாம் இறக்கிட்டு இப்போ நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. எல்லாம் உட்காந்து நாடகம் பார்க்க நாடகம் பார்த்துக்கிட்டு இருந்தா நாடகம் பார்க்க இந்த தண்ணி போட்டு 2 கம்பெனி வந்துட்டாங்க. அப்படியே ஆடு வரமா அங்க இருந்து வந்து அவன் பாட்டுக்கு வந்து கொட்டைக்கு முன்னாடி உட்காந்துட்டான். உட்காந்தவன் என்னப்பா இது வேறையா? சரி போடுங்க போடுங்க போடுங்க. மிருதங்கம் விஷயத்தை கொண்டிருக்கக்கூடிய பிரபுராம் அவர்களுக்கு மலர் மாலை சூட்டப்படுகிறது. ஆதரவு விஷயத்தை கொண்டிருக்கக்கூடிய கண்ணன் அவர்களுக்கு மலர் மாலை சூட்டப்படுகிறது. தாளம் இசைக்கும் சாந்திராஜன் அவர்களுக்கு மலர் மாலை சூட்டப்படுகிறது. அவருக்கு போட்டு ஒலி ஒளியமைப்பு அமைத்திருக்கக்கூடிய அன்பு நெஞ்சங்களுக்கு மலர் மாலை சூட்டப்படுகிறது. மேடையிலே பப்புனாக நடித்துக் கொண்டிருக்கும் பப்புனு அதோட விட்டு வேண்டாம். விளம்பரம் எல்லாம் வேணாம். விளம்பரத்தை குறை. நல்ல சாமானுக்கு விளம்பரம் தேவையில்லை. எதுக்கு போய் விளம்பரம் பண்ணிக்கிட்டு அவர் அதை பண்ணாரு இவர் இதை பண்ணாரு இதெல்லாம் தேவையே கிடையாது. வந்திருக்கக்கூடிய கலைஞர் பெருமக்கள் அத்தனை பேர்களுக்கும் மலர் மாலை சூட்டி எங்களுக்கு புகழாரம் சூட்டி இருக்கக்கூடிய அன்பு நெஞ்சங்கள் அத்தனை பேர்களுக்கும் எங்களது கலைக்குழுவின் சார்பாக நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. வணக்கம் 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 வணக்கம். என்னன்னா நாளை ஆரம்பிச்சு நடந்துகிட்டு இருக்கு. தண்ணியை போட்டு 2 வய வந்துட்டேன். வந்து ஆடு வாரத்துல உட்காந்து இருக்காங்க கொட்டைக்கு முன்னாடி. அப்படி உட்காந்து நாடகம் பார்த்தா அவனுக்கு நெல்ல கொள்ளல, கண்ணு சொக்குது. அவனுக்கு நாடகம் பார்க்குற மூடே கிடையாது. அவனுக்கு முன்னாடி ஒரு மொட்டை உட்காந்து நாடகம் பார்த்துக்கிட்டு இருக்கான். இவன் சொல்லிட்டு இருக்கான், டேய் மாப்பிள்ள நம்ம நாடகம் பார்க்க முடியாம உட்காந்துருக்க ஒரு மொட்டை உட்காந்து இன்ட்ரெஸ்டா நாடகம் பார்க்குறேன். அவன் மொட்டையில ஒரு அடி அடிக்கும். உனக்கு 5 ரூபா காசு தரேன். ஏய் அடிச்சா காசு கொடுக்கணும். அட்ரா காசு தரேன் அப்படின்னு அவன் அவனால எந்திரிக்க முடியல. இன்னொரு கம்பெனி அவன் அப்படி தட்டுட்டு தருமாறி என்ன மாணிக்க நாடகம் பார்க்க வந்தியாக்கும் அப்படின்னு அதே மொட்டையே தடவிக்கிட்டு, அண்ணே நான் மாணிக்கம் இல்லண்ணே, என் பேர் ராமசாமி. யாரு நினைச்சு சாரி தெரியாம அடிச்சுட்டேன். நோ ப்ராப்ளம் பேசாம இருக்கு. சாரி சாரி ஓகே 5 ரூபா காசு ஏடான்றான். ஏடா மயிறு அவனை அடுறான்ற அவன் மொட்டையை போய் சொரிஞ்சு கொடுத்துட்டு வர்ற அவன் மண்டையில சத்து நடிக்கணும். சத்தம் என் காதுல கேட்கணும். உனக்கு 50 ரூபா காசு தானே. இவன் 5 ரூபாய்க்கு அடிக்க போனவன் 50 ரூபா வருதுன்னா விடுவானா? ஏய் 50 ரூபா காசு தந்துடுறா தந்துடுறேன் அப்படின்னா அவன் திரும்ப அப்படி எட்டின்னு போய் மலை ஏண்டா மாணிக்கம் தள்ளி மொட்டை அடிச்சாங்க இருக்கணும். ஆளு தெரியாதாக்கும். என்னடா பிராடு வரப்பட மாணிக்கம் தாடா நீ அப்படின்னா ஏன்டா என்னை அடிக்கிறியா? நான் ராமசாமிடா அப்படின்னு மொட்டையை தடவிக்கிட்டு அங்கே உட்காந்து அவங்க நம்மளை நாடகம் பார்க்க விட மாட்டாங்க. இவங்க வேற ஏதோ மைண்ட் செட்ல வந்திருக்காங்க அப்படின்னு அவன் எந்திரிச்சு கூட்டத்துக்கு கடைசியில் போய் உட்காந்து நாடகம் பார்க்கலாம்னு அங்கே போய்கிட்டு இருக்கான். இவன் வந்து உட்காந்துட்டு 50 ரூபா காசு எடுறான் இருக்கான். ஏய் மாப்பிள்ள நான் உன்னை என்னமோ நினைச்சேன். உன் அடிக்கு மரியாதை இருக்குடா. உன் அடிக்கு பயந்து வாருங்க எந்திரிச்சு அந்த கடைசியில போய்கிட்டு இருக்கான். அவனை இன்னைக்கு கூத்து பார்க்க விடக்கூடாது. திரும்ப போய் அவன் மொட்டையில ஒரு சாத்து உனக்கு 100 ரூபா காசு தானே. இவன் 50 கடிக்க போனவன் 100. ஆமா அடுத்த கட்டிக்கு ரெடி ஆயிடுச்சு காசு. ஆக இன்னொரு கட்டிக்கு போய் வாங்கி சாப்பிடலாம் அப்படின்னு அவன் தட்டு தடுமாறி எந்திரிச்சு போய் கட்டியாச்சில உட்காந்துருக்கேன். அவன் போய் அவன் மொட்டையில திரும்ப மலை என்னடா மாணிக்க நீ வந்து இங்க உட்காந்துருக்க, நான் நீ அங்கே உட்காந்துருக்கிய அப்படின்னா அங்கே ஒரு மொட்டையை போட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தேன் நான் மாணிக்க, நீ இங்க வந்து உட்காந்துருக்கிய அப்படின்னு அவன் நேரம் எந்திரிச்சு வடவிலை அம்மா கோயிலுக்கு போயிருவான். ஆத்தா தெரியாம நாடகம் பார்க்க வந்துட்டேன் சோனாப்பேட்டை பெரியார் நகருக்கு. இவங்க என்ன நினைப்புல வந்திருக்காங்கன்னே தெரியல. விடுகிறதுக்குள்ள என்னை அடிச்சே கொன்னுடுவாங்க போல் இருக்கு. இந்த அரிச்சந்திரா நாடகம் பார்க்கவே நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு அவன் அங்கிருந்து வீட்டுக்கு போயிருக்கான். அப்படி தாக்கல இல்லாம நிகழ்ச்சி முடித்திருக்கேன். சந்தோஷமா இருங்க. சந்தோஷமா இருக்கத்தான் நிகழ்ச்சி வச்சிருக்கோம். சந்தோஷமா இருங்க. அதே நேரத்தில் ஜாக்கிரதையா வருங்க. என்னை பத்தா ஐயா விரிப்பு பெரிய விரிப்பா விரிச்சிருக்காரு. அந்த விரிப்பு என்னை பத்தா ஐயா யாருக்காக விரிச்சிங்க என்ன சாமி? நம்ம கீழே ஒரு விரிப்பு ஈரம் படாம மேல ஒரு போர்வை எல்லாம் பக்காவா விரிச்சிருக்கே. ஷீட்டு போட்டிருக்கீங்களே அந்த ஷீட்டுக்கெல்லாம் ஆளு வருதா வரலையா? அது எதுக்கு இந்த ஷீட்டு போட்டிருக்க? என்ன டேய் அதுதான் சொல்றேன். நம்ம நாட்டுல ஷீட்டு பிடிக்கிறதுனால கடந்து அலைகிறாங்களே. அடுத்த வருஷம் எல்லாம் பாரு 2026 தானே. சீட்டு பிடிக்க எப்படி அலைவாங்கன்னு பாரு. அப்படி எல்லாம் சீட்டு பிடிக்கிறதே பல வகை ஒன்றான். எப்படி அது எப்படின்னா சங்கத்துல சீட்டு பிடிச்சோம் 50,000 வச்சுட்டு 1 லட்சம் ரூபாய் சீட்டு பிடிச்சோம். சீட்டு எடுத்து 50 ரூபா ஓடி போயிட்டேன். கடைசியில நடத்துறோம் நாங்க தான் கட்டணும். வேற வழியே கிடையாது.
இன்னொரு சீட்டு பிடிக்கிறது இருக்கு. அது அரசியல்ல சீட்டு பிடிக்கிறது. அது நமக்கு தேவையில்லாத விஷயம். அதை பத்தி நம்ம பேசவே வேண்டாம். ஆமா, இன்னொரு சீட்டு பிடிக்கிறது இருக்குடா. இந்த சீட்டு பஸ்ல சீட்டு பிடிப்பாங்க அதே பாத்தீங்க. அப்போ பெரிய விஷயம் அது. ஐயா, ஒரு பஸ்ல உட்கார்ந்து போகலாம்னா ஒரு 55 பேர் 60 பேர் உட்கார்ந்து போகலாம். அமுக்கி ஏற்றலாம்னா 90 பேர் 100 பேர் ஏறலாம். அவ்வளவுதான் பஸ் வந்து அப்படி பஸ் ஸ்டாண்ட்ல விரட்டினா 200 பேர் வட்டிட்டு போவான். ஏன்னா 200 பேர் போய் உட்கார முடியுமா? அதுல சுதாரிச்சவனுக்கு தான் சீட்டு கிடைக்கும். ஓடுற ஓட்டத்திலே சீட்டை கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓடுற ஓட்டத்திலே என்ன பண்ணுவாங்க? தோல்ல நடக்கிற துண்டத்துக்கு ஒரு சீட் போடுவாங்க. ஆனா இந்த சீட்டை போட்டுறேன் உள்ள இருக்கவனுக்கு இறங்குறவனுக்கு போடுங்க அவன் சீட்டை கன்ஃபார்ம் பண்ணுவேன். சில ஆளு சாமான் சீட்டெல்லாம் பையில வாங்கிட்டு வருவாங்க. வாங்கிட்டு வந்து என்ன பண்ணுவேன்? அவங்க பைய போட்டு சீட்டை பிடிப்பாங்க. ஒரு சில பொம்பளை அது என்ன ஒண்ணு பிள்ளைய தூக்கிக்கிட்டு லொங்கு லொங்குன்னு ஒடியாரு. அது பாக்கு என்னடா எல்லா பையிலும் சீட்டு போடுறாங்களே, நமக்கு சீட்டு கிடைக்காத போல இருக்குன்னு ஒரு சீட்டு காலியா இருக்கும். சீட்டை பார்க்கும், இடுப்புல இருக்க பிள்ளைய பார்க்கும், சீட்டை பார்க்கும், பிள்ளைய பார்க்கும். லபக்குன்னு பிள்ளைய சண்டை சுத்தி விடும். பிள்ளை போய் தலை குப்பர விழுகும். விழுந்துக்கிட்டு அது விரா விரா விரான்னு கத்தும். திரும்ப பிள்ளைய பிடிச்சி இழுத்து 4 சாத்தி அவங்க அப்ப மாதிரி அடங்க உட்காந்து வரா. இது உட்கார்றதுக்கு பிள்ளைய போட்டு அடிக்கும்டா. இவ்வளவு சிரமப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஒரு சில பேர் சிரமமே இல்லாம சீட்டு பிடிப்பாங்க. இந்த நாட்டுல பந்தா வேணும்டா. வருவாங்க அப்படியே வெள்ளை எண்ணெய் போட்டு ஊர்ல திருவிழா சாப்பாடு இல்ல, ஆமா வெத்தலை வாக்கு போட்டு அப்படியே எட்டி பார்ப்பான். ஒரு சீட்டு ஃப்ரீயா இருக்கும். புளிச்சுன்னு அந்த சீட்ல எச்சி எடுத்து போட்டு பேசாம நிப்பான். எவன் சீட்டு வேணாலும் மாறும், இவங்க சீட்டு மாறுமா? எவனாவது எச்சிது போட்ட சீட்ல போய் உட்காருவானா? எல்லா பையனும் ஏறுறாங்க. பஸ் வந்து நின்றுச்சு, எல்லாரும் ஏறுறாங்க. இந்த எச்சிது போனவனும் ஏறுறான். எனக்கு சந்தேகம், இவன் போய் எந்த சீட்ல உட்கார போறான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். இவன் விறுவிறுன்னு ஏறி போய் இவன் எச்சிது போன சீட்டுக்கு பின்னாடி சீட்ல ஒருத்தர் துண்டு போட்டிருக்கான். அவன் துண்டை எடுத்து இவன் எச்சியை தொலைச்சு விட்டு துண்டை தூக்கி வெளியே வந்துட்டு இவன் உட்காந்துட்டான். அதுக்கப்புறம் தான் துண்டு போட்டவன் வர்றான். அதுக்குள்ள வேற ஒருத்தன் உட்காந்துட்டான். அவனுக்கும் துண்டு போட்டவனுக்கு சண்டைக்காடு நொறுங்கிட்டு இருக்கு. இவன் ஒண்ணுமே தெரியாத மாதிரி பேசாம உட்காந்துருக்கான். பஸ் நிக்கிறது 3/4 மணி நேரமா. எவனும் எதுவும் கேட்க மாட்டேங்கிறாங்க. இதுல இருந்து என்ன பத்தா ஐயாக்களா உங்களுக்கு என்ன புரியுதுன்றீங்க? நம்ம நாட்டுல சீட்டு பிடிக்க தொட்டிக்கு தான் ஆரவாரம் பண்ணுவாங்க. சீட்டு பிடிச்சாங்க அவன் சம்பாரிச்சிட்டு போயிருவேன். என்ன பத்தா ஐயாக்கலாம் நம்ம உழைச்சாத்தான் நமக்கு சாப்பாடு. என்ன பத்தா ஐயா சீட்டு போட்டிருக்காரு, அடுத்த ஆளை கொண்டாந்து உட்கார வச்சுட்டாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிகழ்ச்சி முடிந்த வரைக்கும் நீங்க அமைதியா இருங்க. மீதி பொறுப்புகளா நாங்க பாத்துக்கிறோம். நாடு போற போக்கு ஒன்னும் சரியில்லை, ஒன்னும் சரியில்லை. புரியலே நாடு போற போக்கு ஒன்னும் சரியில்லை, ஒன்னும் சரியில்லை. இவன் நல்லது கெட்டது ஏதும் இங்க புரியலே புரியலே. நாடு போற போக்கு சரியில்லை. அந்த கால கலைகளையும் மதிச்சு செய்யும் இந்த கால கொலைகளையும் மதிச்சு நாடு சரியில்லாம போகுது. அப்ப இருந்த மாதிரிதான் இருக்கு ஊரு, அப்ப இருந்த மாதிரிதான் இருக்கு உலகம். இருக்கிற மனுஷங்க நம்ம சரியில்லை. ஆனா கோளாறு சொல்றது என்ன? நாடு சரியில்லாம. காரணம் என்னன்ற, இப்ப நம்ம ஊர்ல சோழாப்பேட்டை பெரியார் நகர்ல நாடகம் வச்சிருக்காங்க. இவ்வளவு அமைதியா உட்கார்ந்து நாடகம் பாக்குறீங்க. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன பத்தி ஐயாக்கலாம் எங்க ஏரியாவில எல்லாம் இப்படி நாடகம் நடக்காது. எங்க ஏரியால எப்படி நாடகம் நடக்கும் தெரியுமில்ல? 12 மணி வரையும் நாங்க நாடகம் நடத்த மாட்டோம். ஊருக்காரங்க தான் நாடகம் நடத்துவாங்க. அவங்க தண்ணிய போட்டு அவங்க அடிச்சு ஆமா 12 மணிக்கு அவங்க அசந்து படுத்த பின்னாடிதான் அப்புறம் நாங்க நாடகம் ஆரம்பிக்க முடியும். அதில் அவங்களோட கம்பெனி கொடுத்துக்கிட்டு தெரிய வேண்டியது வேற வழியே கிடையாது. அப்படி எல்லாம் அமைதியா இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம யோசிச்சு பாரு, உலகமே இவ்வளவு அமைதியா இருந்தா எப்படி சந்தோஷமா இருக்கு? அமைதியா இருக்க விடுறாங்களானா கொலகார பயலுக்கு. அதுல இந்த செல்போன் ஒண்ணு கண்டுபிடிச்சான் பாரு, கொல்றாங்கடா.
நிம்மதியாவே இருக்க முடியல நம்மளால. முந்தா நாள் மதுரை பக்கம் நாடகம் முடிச்சு பஸ்ல ஏறி உட்காந்துட்டேன். சரி. 3 பேர் சீட்டு ஒருத்தர் உட்காந்துருக்கேன். இந்த பக்கம் சீட்டு காலியா கிடந்துச்சு. சரி நம்ம பொட்டி சஸ்திலாம் நம்ம நிறைய வச்சிருக்கோம், இதெல்லாம் கொண்டே வச்சு விட்டு நான் போய் உட்காந்துருக்கேன். உட்காந்தா பஸ் எடுக்க நேரம் ஆகுது. அவனுக்கு செல்லு அடிச்சுக்கிட்டே இருக்கு, எடுக்க மாட்டேங்கிறேன். அவனுக்கிட்ட தட்டி சொல்றேன், தம்பி உன் செல்லு அடிச்சு. அவன் அப்படியே எல்லாம் கற்பனை உலகத்திலே திடுறாங்க, லூசுல மாதிரி தானே பேசிக்கிட்டு திடுறாங்க. அவன் செல்ல எடுத்து ஆன் பண்ணிட்டு ஹலோன்னு சொன்னதோட சரிடான். அவன் பேசுறானும் இல்ல, என்னைய நிம்மதியா உட்கார விடுறானும் இல்ல, கொலையா கொல்றான்டா. ஹலோன்னு சொன்னதோட சரி. நான் இங்க எப்ப என்னது? ஐயோ யாரு, என்னாச்சு? அப்புறம் எப்படா இருக்க பக்கத்துல உட்காந்துருக்க உனக்கு கல் எவனும் செத்து தொலைஞ்சிட்டானா? எதுவும் ஆக்சிடென்டா? பக்குன்னே உயிரை புடிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கேன். கல் இவனோட 2 மணி நேரம் நம்ம டிராவல் பண்ண முடியாது, அடுத்த பஸ்ல போயிருவோம் அப்படின்னு சாமலா இறக்கிக்கிட்டு கீழே இறங்கிட்டேன். கீழே இறங்கினா பஸ்ஸுக்கு பின்னாடி ஒரு பொம்பளை பிள்ளை பேசிக்கிட்டு இருக்கு. அந்த பொம்பளை அங்கதான் புரியவே இல்லை, நம்ம பக்கத்துலதான் நின்று பேசுது. என்ன பேசுதுன்னு தான் புரியல, பேசிக்கிட்டே இருக்குடா. போன் எடுத்து காதுல வச்சதான் நான் தான் சொல்லிட்டு இருந்தேன், நீங்க போயிட்டு இருந்தீங்க. அது அப்புறமா பூலெல்லாம் வச்சுக்கலாம். நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன், நீ பாட்டுக்கு பேசிட்டு இருந்தேன். நான் பஸ் ஒண்ணுதான் வேணாம், ஒண்ணுதான். அது நோக்கியாவா நக்கியாவா கருமம் முடிச்சது. இந்த பிள்ளையெல்லாம் நம்ம படிச்சு முன்னுக்கு வந்துடும். அதுக்கு செல்போன் வாங்கி கொடுத்தோம்னா இந்த பிள்ளைய என்ன கெதி பண்ணிக்கிட்டு இருக்கு. அதனாலதான் சொல்றேன், இப்ப பொம்பளை பிள்ளையெல்லாம் நம்மளை திட்டிக்கிட்டு இருக்கோம். இந்த பப்புனுக்காரங்க வந்தாங்கன்னா பொம்பளை பிள்ளையிலேயே நோட்டை சொல்லுவாங்க மயிருங்க. ஆமா, இவங்களுக்கு நம்மளை பார்த்தாத்தான் தொக்கா தெரியும் போல இருக்கு அப்படின்னு பொம்பளை பிள்ளையெல்லாம் வருத்தப்படுங்க. பொம்பளை பிள்ளைய லட்சணம் இப்படி இன்னைக்கு காலகட்டத்துல பயலுக இருக்காங்கல்ல. என்னை பத்தா ஏக்கலாம், இவ்வளவு பெரிய கூட்டம் உட்காந்துருக்கே, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த கூட்டத்துல ஆம்பளை பிள்ளை மட்டும் பெற்றது யாரு இருந்தீங்கன்னா உங்களுக்காக சொல்றேன். ஏன்னா இதை தைரியமா நான் சொல்லலாம், ஏன்னா நானும் 2 பயல்களை தான் பெற்று வச்சிருக்கேன், தைரியமா சொல்லலாம். பயலுக எப்படி பயலுகன்ற பயலுக இப்ப வளர்ற பயல்கள்லாம் ரொம்ப ஒழுக்கமான பயலுக, டிஃபரெண்டா இருக்காங்கடா. எது வேணா ஒரு 5 வயசு பையன் இப்ப இருக்கிற பயல்கிட்ட போய் ஒரு 5 வயசு பயல்கிட்ட, ஏய் உங்க வீட்டுல உனக்கு அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமா, யாரா ஹீரோ, யார் சூப்பர் ஸ்டார், யார் உனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு 5 வயசு பையன்கிட்ட கேளேன். அவன் உடனே சொல்லுவான், எனக்கு எங்க அப்பா தான் பிடிக்கும், ஏன்னா எங்க அப்பா தான் நான் வேணுங்கிறதெல்லாம் வாங்கி தருவாரு, எங்க அப்பா தான் சூப்பர் ஸ்டார், எங்க அப்பா தான் ரொம்ப பிடிக்கும். எப்ப 5 வயசுல. அதே பையன் 15 வயசுல என்ன பண்ணுவேன், +1 +2 படிப்பாங்க. ஸ்கூலுக்கு போறப்ப 2 பையலுங்க பேசிட்டு போவாங்க. ஏய் உங்க அப்பா எப்படிறா அப்படின்னு பக்கத்துல வர்ற ஃப்ரெண்டு கேட்பான். இவன் சொல்லி உங்க அப்பா மாதிரி தான்டா, வாழுன்னு கத்தினேன், விளங்கா முடியலடா அப்படின்னு 15 வயசுல பேசுவேன். அதே பையன் 25 வயசுல என்ன பேசுவான் தெரியுமா, காலேஜுக்கு போயிடுவாரு, வேகம் ரத்தம் இளம் ரத்தம் சொல்லுன்னு இருக்கும், வேகமா இருக்கும், நடவடிக்கை ஒண்ணு கட்டி மறிக்க முடியாது. வீட்டுக்குள்ள வர்றப்பவே காலி அதிரடி வீட்டுக்குள்ள வந்து நேரம் அடுப்படிக்கு போவேன். அவங்க அம்மா சமைச்சுட்டு இருக்கோம், அவங்க ஆத்தாட்ட போய் கேட்பேன், தர்மா சொல்லி வச்சேன் அந்த ஆட்ட. யாரு அப்ப அந்த ஆள் ஆயிருவான், அந்த ஆட்ட சொல்லி வச்சிருமா, வேற இல்ல உன் முடிச்சனுக்கு. நான் எங்க போய் உட்காருனேன், யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், எங்க வர இதையே பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் இருக்க மாட்டேன், டென்ஷன் ஆயிருக்கேன். ஊர்ல எம்பிட்ட ஆம்பளை இருக்கேன், போய் கட்டிருக்காரு, விளங்காத வயல போயிடுச்சு, கரும முடிச்சது. யாரு நம்மளை கொள்ளாரு சொல்லுவாங்க இங்கே அப்படின்னு அப்ப சொல்லுவேன். இது எப்ப 25 வயசு. 35 வயசுல
கல்யாணம் எல்லாம் ஆகி வேலைக்கு போயிடுவார். வேலைக்கு போனா கூட வேலை பார்க்கறவர்கிட்ட பேசுவாங்க. எப்படி சார் வீட்டுல அப்பா அம்மாவோட எல்லாம் பேச்சுவார்த்தை உண்டா, வீட்டுல அப்பா அம்மாவோட எல்லாம் போறது உண்டா வர்றது உண்டா அப்படின்னு. இல்ல சார் நிப்பாட்டிட்டேன். ஐயா முடியல சார். என்ன சொன்னாலும் கோளாறு சொல்லிக்கிட்டியா? அவனை வச்சுக்கிட்டு எப்படி குடும்பம் நடத்துறது? அவன் வேற நான் வேற. நான் பொண்டாட்டி பிள்ளை கூட நான் தனியா வந்துட்டேன். என்னன்னா கெடுத்து என்னன்னா என்னன்றிய எதை பண்ணாலும் கோளாறு சொல்லிக்கிட்டு இருக்கியா? இது 35 வயசுல. அதே பையன் 45 வயசு ஆகிறப்ப என்ன சொல்லுவான் தெரியுமா? அப்ப அவனுக்கு பிள்ளை பிறந்துடும். அவன் பிள்ளை இவனை படுத்த ஆரம்பிச்சிருவான். அப்ப அவன் மையன்ட்ட இவன் சொல்லுவான், டேய் ஏன்டா அப்படி படுத்துறீங்க? பள்ளிக்கூடத்தை சேர்த்து அவ்வளவுதான் போய் படிங்கடா. டேய் உன் வயசுல இருக்கப்ப எங்க வீட்டுல எல்லாம் எவ்வளவு சிரமம் தெரியுமா? போடா சோத்துக்கே கஷ்டம்டா. ஆனா அந்த சிரமத்துல கூட எப்ப என்னைய பச்சம் தெரியாம இல்லடா அச்சம் தெரியாம வளர்த்திருக்காண்டா. பாடம் கட்டப்பல நீ எல்லாம் பிள்ளைன்னு வந்திருக்கு பாரு. பிக்காடி பல 1000 சொல்லு கலிங்க அப்ப தாண்டா சூப்பர் ஸ்டார். இப்படி மனுஷன் தெரியுமா? எப்ப 5 வயசுல நம்ம சூப்பர்னு சொன்னவே திரும்ப நம்மள சூப்பர்னு சொல்றதுக்கு 45 வயசு ஆகும். இதுல பெரிய கொடுமை என்ன தெரியுமா? அவன் 45 வயசுல நம்மள சூப்பர்னு சொல்றப்ப நம்ம போட்டாவுல மாலை மாட்டி நம்ம நடுவட்டுல மாட்டி வச்சிருப்பாங்க. அப்ப இவன் சூப்பர்னு சொன்னா என்ன, சொல்லலன்னா என்ன பெத்த ஐயாக்கலாம். பிள்ளைகளை பெத்தவங்களுக்கு ஒண்ணு சொல்றேன். இன்றைய காலகட்டம் எப்படி இருக்கு தெரியுமா? சம்பாதிக்கிற காலத்துல உங்களுக்குன்னு ஏதாவது ஒண்ண ஒதுக்கி வச்சுக்கல என்ன பெத்த ஐயாக்கலாம். நாளைக்கு நம்மளை தெருவில் விட்டுருவாங்க. பிள்ளையை எவனும் காப்பாற்றுவான்னு நினைக்காதீங்க. எந்த பிள்ளையும் நம்மளை காப்பாற்றாது. நம்ம சம்பாதிக்க மட்டுங்க. சோனாப்பேட்டை பெரியார் நகர்ல நிறைய பாதிப்பு இருக்கும் போல நிறைய பேர் கையில தெரியல. அதனால சொல்றேன், நாடு போல போக்கு சரியில்லை. நடைபெறக்கூடிய இந்த ஹரிச்சந்திர மயானகண்டம் நாடகத்திலே பங்கு பெற வந்திருக்கும் நடிகர் நடிகைகள் பக்க விளக்காரர்கள் சென்ற உடம்பெல்லாம் தனக்கணிகர் தானே என்று வெற்றி பரிசு பட்டி வந்து கொண்டிருக்கும்படியான முத்தமிழ்கான இசைவேந்தன் அன்பிற்கும் பார்த்து மறித்தான அன்பு உடன்பிறவா சகோதரர் புதுகையை சார்ந்த MS உதயகுமார் அவர்கள் இன்றைய தினம் இவர்கள் இடையிலே ஹரிச்சந்திரனாக விடத்தாங்க காத்துக் கொண்டார். குயிலிசைகான கோயிலமாணி தனது இனிய காலத்தினால் மக்களின் மனதிலே மாறாத இடப்பட்டு வரும் அருமை தோழியர் சோகரச திலகம் தேவி மங்களாதேவி அவர்கள் இன்றைய தினம் இவர்கள் இடையிலே சந்திரமணியாக விடத்தாங்க. பல நாடகங்களிலே நடித்த அனுபவிக்க நடிகரும் என் போன்ற இளம் கலைஞர்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் நல்கி கொண்டிருக்கக்கூடிய அன்பு உடன்பிறவா சகோதரர் மன்னார்குடி இயல் இசை நாடக சங்கத்தினுடைய செயலாளரும் விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரர் திருமணம் நாவல்குண்டியை சார்ந்த ஸ்ரீ ஜோதி மகாலிங்கம் அவர்கள் இன்றைய தினம் இவர்கள் வழியிலே விஸ்வாமித்திரராகவும் அசராத்து பிள்ளையாகவும் காலகண்டனாகவும் மற்றும் பற்பல இடங்களையும் தாங்கெடுத்து உங்களை அன்பை பெறுவதற்காக காத்துக் கொண்டிருக்கிறார். இன்னிசை திறகங்களாக அமர்ந்திருந்து நாங்கள் அவ்வப்போது செய்யக்கூடிய சில இசைப்படைகளை சரி செய்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதர திருமணம் சி பாலன் அவர்கள் இன்றைய தினம் 6 மணி பின்பாடு பற்றி பேசிப்பார்கள்.
சபா சபா அருமையான பழைய பாடல் பண்ணீங்க. ஆமா அடுத்தபடியாக கோடியடி குமரன் மிருதங்க வித்வான் அன்பு உடம்பரமா சகோதரர் திருமணர் கேசி பிரபுராம் அவர்கள் இன்றைய தினம் மிருதங்கம் டோலக்கம் டபமாவை செய்ய காத்திருக்கிறார். இது சும்மா இன்னைக்கு மழை வர்ற கூரே கிடையாது. இந்த தூத்தல் நான் காரைக்குடியில இருந்து கிளம்புனதுல இருந்து இந்த தூத்தல் தூரிக்கிட்டே தான் இருக்கு. இப்படியே போட்டு வச்சுக்கிட்டே இருக்கு. அது எதுக்குன்னு தான் தெரியல நமக்கு. ஆமா தயவுசெய்து யாரும் போயிடாதீங்க. ஆமா இப்போ மழையெல்லாம் பெருசா வந்துடாது. அடுத்தபடியாக பலவாத்திய சிவண்ணன் அன்பு சகோதர திருவாளர் செல்லப்பா கோட்டையை சேர்ந்த எம் கண்ணன் அவர்களின் மீது ஆண்டு தீசிப்பார்கள். சரி பகவானே பகவானே அப்படியே நீ தாப்ப மூடுற முதல்ல. பகவானே